श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोः अर्पितस्वात्मभागारम् श्रीमत्श्रीरङ्गनाथाख्वेमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिम् अपरम् संश्चये देशिकेन्द्रम् दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतम् क्षरन्तीम् सरस्वतीम् संश्रितकामधेनुम् त्वत्प्रेषष्टमणयोरमृतायमानाम् तुल्यान् त्वदीय मणिनूपुरसिञ्चितानाम् बोधे त्वमेव जननि त्वदभीष्टवार्हाम् वाचम् प्रसन्नमधुराम् मम सन्निधेहि लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामनमुद्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् कलयामि कलिध्वंसम् कविम् लोकदिवाकरम् यस्य गोपिप्रकाशाभिः आविद्यम् निहितन्तमः प्रायप्रपतने पुंसाम् पौनःपुण्यम् निवारयन् हस्तश्रीरङ्गभर्तुर्माम् अव्याधभयमुद्रितः असाध्यसाधकस्वामिन् असाध्यम् तव किम् वदे रामदूतकृपा सिन्धो मत्कार्यम् साधय प्रभो। அருளிச்செயல் ஆரம்பம் 10 2ஆம் திருமொழி முடிஞ்சு 10 3ஆம் திருமொழி இன்றைய அனுபவம். முந்தின திருமொழி போலவே இந்த திருமொழியிலும் லங்கையில் இருக்கிற ராட்சசர்கள் தோற்றவர்கள் தங்கள் தோல்விக்கு ஈடாக ஒரு கூத்தாட்டாளம், அதுக்கு குழமணி தூரம் அப்படின்னு பெயர் வைக்கிறார். அந்த கூத்தாடுகின்றதான ராட்சசர்களுடைய நிலைமையிலே நின்று திருமங்கை ஆழ்வார் ராமனுடையதான அந்த வெற்றியை பேசுவதாக அமைந்த பாசுரங்கள் அதை பார்க்கலாம். ஏத்துகின்றோம் நாத்தெழும்ப இராமன் திருநாமம், ஏத்துகின்றோம் நாத்தெழும்ப இராமன் திருநாமம், சோத்த நம்பி சுக்கிரீவா உம்மை தொழுகின்றோம், வார்த்தை பேசீர் எம்மை உங்கள் வானரங்கொல்லாமே, வார்த்தை பேசீர் எம்மை உங்கள் வானரங்கொல்லாமே, கூத்தர் போல ஆடுகின்றோம் குழமணி தூரமே, கூத்தர் போல ஆடுகின்றோம் குழமணி தூரமே. என்ன சொல்றான்? ராமபிரானுடைய திருநாமங்களை நாக்கு தடிக்கும்படி வாயாரச் சொல்லி துதிக்கின்றோம் சுக்ரீவ மகாராஜனே, ஏத்துகின்றோம் நாத்தெழும்ப இராமன் திருநாமம், நாக்குல தழும்பு வர மாதிரி ராமநாமா சொல்றதுன்னு அர்த்தம். நாக்கு தடிக்கும்படி வாயார ராம 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 ராமான ராமநாமாவை சொல்றேங்கிறான். யாரு? ராட்சசன். அதனால சோத்தனம் பி சுக்ரீவம், சுக்ரீவ மகாராஜனே உம்மை தொழுகின்றோம், இதோ நாங்கள் உனக்கு அஞ்சலி பண்றோம், உம திருவடிகளிலே விழுந்து வணங்குகின்றோம், வார்த்தை பேசீர் எம்மை உங்கள் வானரங்கொல்லாமே, உங்களுடைய ஆக்ஞை கட்டளைப்படி நடக்கின்ற வானர வீரர்கள் அவள்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க, எங்களை கொல்லாதபடி ஒரு வார்த்தையை அருளை செய்ய வேண்டும், நான் கூத்தாட கற்றவர்கள் போல உங்கள் வெற்றியும் எங்கள் தோல்வியும் தோற்று ஆடுகின்றோம். சோத்த நம்பி அப்படின்னா, சோத்தம்னா அதாவது யாரெல்லாம் வணங்குகின்றார்களோ அவ தோத்தம்னா ஸ்தோத்திரம்னு அர்த்தம். அதாவது யாரெல்லாம் வணங்குகின்றார்களோ அவர்கள் வாயார புகழ்ந்து பேசுறது உண்டோனோ அதுதான் சொத்த நம்பி.
அடுத்த பாசுரத்தில் எம்பிரானே என்னை ஆழ்வாய் என்று என்று அலற்றாதே அம்பின் வாய்ப்பட்டு ஆற்றகில்லாது இந்திர சித்து அழிந்தான் நம்பி அனுமா சுக்ரீவா அங்கதனே நளனே நம்பி அனுமா சுக்ரீவா அங்கதனே நளனே கும்பகர்ணன் பட்டு போனான் குழமணி தூரமே கும்பகர்ணன் பட்டு போனான் குழமணி தூரமே எம்பிரானே என்னை ஆழ்வாயின் என்றென்று அலற்றாதே என்ன பண்ணான் தரும் அம்பின் வாய்ப்பட்ட ஆற்றகில்லாது இந்திரசித்து ஒழிந்தான் இந்திரசித்தானவன் பகவன் நாமங்களே சொல்லி கோஷமிடாமல் அதாவது எம்பிரானே என்னை ஆழ்வாய் என்றென்று அலற்றாதே நியாயமான பகவன் நாமா சொல்லி ஒரு சரணறிஞ்சிருந்தா விபீஷண மாதிரி தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனா இந்திரஜித்து பகவன் நாமங்களே சொல்லி அப்படி வாயால சொல்லாமல் அம்புகளுக்கு எரியாகி மாண்டு போனான். நம்பி அனுமா சுக்ரீவா அங்கதனே நளனே கும்பகர்ணனும் முடிஞ்சு போனான். குழமணி தூரம் ஆடுகின்றோம் பட்டு போனான்னா அழிஞ்சு போனான்னு அர்த்தம். அடுத்த பாசுரத்தில் ஞாலம் ஆளும் உங்கள் கோமானங்கள் ராவணர்க்கு ஞாலமாளும் உங்கள் கோமான் எங்கள் ராவணர்க்கு காலனாகி வந்தவர் கண்டு அஞ்சி கருமுகில் போல் நீலன் வாழ்க சுடேனன் வாழ்க அங்கதன் வாழ்க என்று கோலமாக ஆடுகின்றோம் குழமணி தூரமே. நீலன் வாழ்க சுடேனன் வாழ்க அங்கதன் வாழ்க என்று கோலமாக ஆடுகின்றோம் குழமணி தூரமே. அருளிச்செயல் ஆரம்பம் திருமங்காழ்வாருடைய பெரிய திருமொழியினுடைய அனுபவம் நமக்கு 10 3ஆம் திருமொழி 2 பாசுரங்கள் முடிஞ்சு 3வது பாசுரம் ஆரம்பித்து நடுவில் அது அப்படியே அப்ரப்டா நின்று விடுத்து நீங்க இதை தொடரலாம். நம்ம யாரமாடும் உங்கள் கோமான் எங்கள் ராவணர்க்கு காணனாகி வந்தவா கண்டு அஞ்சி கருமுகில் போல் நீலன் வாழ்க சுடேனன் வாழ்க அங்கதன் வாழ்க என்று கோலமாக ஆடுகின்றோம் குழமணி தூரமே. ஞானமாளும் உங்கள் கோமான் அப்படின்னா பூமியெல்லாம் பாதுகாத்தருள்கிறாய் உங்களுக்கு சுவாமியானி ஸ்ரீ ராமபிரான் எங்கள் ராவணருக்கு காலனாகி வந்தவா எங்கள் தலைவனான ராவணனுக்கு யமனாக வந்ததை பார்த்து கண்டு அஞ்சி பயப்பட்டு கருமுகில் போல் காலமேகம் போன்ற நீலன் வாழ்க அந்த நீலன் அண்ணா வாழணும் சுஷேணன் வாழ்க சுஷேணன் வாழணும் அங்கதன் வாழ்க என்று அங்கதன் வாழ வேண்டும் என்று ஒவ்வொருத்தருக்கும் பல்லாடு பாடிக்கொண்டு கோலமாக ஆடுகின்றோம் குழமணி தூரமே. அதுக்கப்புறம் அடுத்த பாசத்தில் மனங்கள் நாரும் வார்குழலால் மாதர்கள் ஆதரத்தை புணர்ந்த சிந்தை புன்மையாளன் போன்ற வரிகிளையால் கணங்கள் உண்ண வாடியாண்ட காவலனுக்கு இளையோன் குணங்கள் பாடி ஆடுகின்றோம் குழமணி தூரமே. வரிகிளையால் கணங்கள் உண்ண வாடியாண்ட காவலனுக்கு இளையோன் குணங்கள் பாடியாடுகின்றோம் மனங்கள் நாரும் வார்குழலார் மாதர்கள் ஆதரத்தை புணர்ந்த சிந்தை புன்மையாளன் போன்ற
வரிகிளையால் கணங்கள் உண்ணவாளி அண்ட காவலனுக்கு இணையோன் குணங்கள் பாடி ஆடுகின்றோம் குழமணி தூரமே. மனங்கள் நாரும் வார்குழலார் மாதர்கள் ஆதரத்தை புணர்ந்த சிந்தையாள் என்கிறார். மனம் மிக்க நீண்ட கூந்தலை உடையலான பெண்கள் விஷயத்திலே அடங்காத ஆசையை ஒருபோதும் விடாத நஞ்சை உடையவனாய் மிகவும் நீச்சனான அந்த ராவணன் அவன் முடிவும்படியாகவும் பொன்மையாளன் போன்ற முடியும்படியாகவும் பிசாசுகள் ஏறி புசிக்கும்படியாகவும் வரிசிலையால் கணங்கள் உண்ணனர். கணங்கள்னா பிசாசு கணங்கள் உண்ணும்படியாக வாளியாண்ட காவனுக்கு இளையோன் அம்புகளை செலுத்தி அனைவரையும் காப்போரான அந்த ராமபிரான் இருக்காரே, அவருடைய திருத்தம்பி இளைய பெருமாள், அவருடைய திருக்குணங்கள் பாடி ஆடுகின்றோம். இந்த காவலனுக்கு இளையோம் குணங்கள் பாடி ஆடுகின்றோம். ஏன்னா இப்படிப்பட்டவன் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னாங்கிறார் வால்மீகி. ஏன்னா ராமபிரானை பாடுவதை விட அவன் தம்பி லக்ஷ்மணனை பாடினா ராமனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு தெரியும் அவளுக்கு. அதை புரிஞ்சினான். அவருடைய திருக்குணங்களை பாடிக்கொண்டு குழமணி தூரம் ஆடுகின்றோம்னா. அப்புறம் அடுத்த பாசுரத்தில் வென்றி தந்தோம் மானம் வேண்டோம் தானம் எமக்கு ஆக இன்று தம்மின் எங்கள் வாழ்நாள் எம்பெருமான் தமர்க வென்றி தந்தோம் மானம் வேண்டோம் தானம் எமக்காக இன்று தம்மின் எங்கள் வாழ்நாள் எம்பெருமான் தமர்கள் நின்று நீர் கண்களார நீர் எம்மை கொள்ளாதே குன்று போல ஆடுகின்றோம் குழமணி தூரமே. நின்று நீர் கண்களார நீர் எம்மை கொள்ளாதே குன்று போல ஆடுகின்றோம் குழமணி தூரமே. வென்றி தந்தோம் மானம் வேண்டோம். ஸ்ரீராமபக்தரான அங்கே சொல்றாருங்க, எம்பெருமான் தமர்கள், அதாவது ஸ்ரீராமபக்தரான வான வீரர்களே, வெற்றியை உங்களுக்கு கொடுத்துட்டோம். நாங்கள் ஆண் பிள்ளைகள் என்று கொண்டிருந்த அகங்காரத்தை விட்டோம். வென்றி தந்தோம் மானம் வேண்டோம். எங்களுடைய ஆயுளை எங்களுக்கு யாஜகம் கொடுக்கும் விதமாக இப்போது கொடுத்து விடுங்கள். என்ன இன்று தம்மின் நீங்கள் வாழ்நாள் எம்பெருமா, அதாவது நின்று காணி கண்களார நீ நம்மை கொள்ளாதே, நீங்கள் கொல்லாமல் கண்படைத்த பயன் பெறுவாறு நின்று காணுங்கள். நாங்கள் மலைமலையாக நின்று கொண்டு குழாமணி தூரம் குன்று போல் ஆடுகின்றோம். குன்று போல் ஆடுகின்றோம்னா குன்று கூத்தாடுவான் இல்லை, ஆட்டத்துக்கு குன்ற உமை இல்லை, தங்களுடைய உருவத்திற்கும் அனுபவத்திற்கும் நிலைமைக்கும் குன்ற உமையா சொல்றாவ. அடுத்தது அடுத்த பாசுரத்தில் சொல்றார், கல்லின் முன்னீர் மாற்றி வந்து காவல் கடந்து இலங்கை அல்லல் செய்தான் உங்கள் கோமான் எம்மை. கல்லின் முன்னீர் மாற்றி வந்து காவல் கடந்து இலங்கை அல்லல் செய்தான் உங்கள் கோமான் எம்மை. அமர்களத்து வெள்ளையில்லாது அஞ்சினோம் கண் விம் கதிரோன் சிறுவா கொல்ல வேண்டா அடுகின்றோம் குழமணி தூரமே. அமர்களத்து வெள்ளையில்லாது அஞ்சினோம் கண் வெம் கதிரோன் சிறுவா கொல்ல வேண்டா அடுகின்றோம் குழமணி தூரமே. கல்லின் முன்னீர் மாற்றி, அதாவது பால், அதான் என்ன சொல்றாருங்க, இப்படி வாழ அங்கே வானர வீரர்களை பார்த்து உங்களுக்கு தலைவரான ராமபிரான் கல்லின் முன்னீர் மாற்றி, முன்னீர்னா சமுத்திரம், பாறைகளை வைத்துக் கொண்டு மலைகளை வைத்துக் கொண்டு கடலை அணை கட்டி தகைந்து வந்து லங்கையில் உள்ள வந்து காவல் கடந்து, இந்த காவலில் லங்கைக்குள்ள வந்து அல்லல் செய்தான் உங்கள் கோமான், லங்கையில் உள்ள அரண்களையும் கடந்து எங்களை போர்க்களத்திலே மிகவும் துன்பங்களுக்கு ஆளாக்கினான். அதனால எம்மை அமர்களத்து வெள்ளையில்லாது அஞ்சினோம் கண். அதனால எங்களால் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. சூரியபுத்திரனே சுக்ரீவா,
உங்களை என்னதான் சொல்றார், வெங்கதிரோன் சிறுவா சூரியபுத்திரனே சுக்ரீவனே, உங்களை வெல்லமாட்டாமல் பயப்படுகின்றோம், எங்களை கொல்லாது ஒழிய வேண்டும், குழமணி தூரமாக ஆடுகின்றோம் கான் அப்படின்னு அப்படி அவ திருவடியில விழுந்து அப்படி மன்றாடி வானர்கள்ட்ட ராட்சசர்கள் கேட்கிற மாதிரி பாசுரங்கள் எல்லாம் அதாக ஏற்கனவே பார்த்துவதான். மாற்றமாவது இத்தனையே வம்மின் நரக்கருள்ளீர் சீற்றம் நும்மேல் தீர வேண்டின் சேவகம் பேசாதே. மாற்றமாவது இத்தனையே வம்மின் அரக்கர் உள்ளீர் சீற்றம் நும்மேல் தீர வேண்டின் சேவகம் பேசாதே. ஆற்றல் சான்ற தொல்பிறப்பின் அனுமனை வாழ்க என்று குற்றமன்னார் காண ஆடீர் குழமணி தூராமே. ஆற்றல் சான்ற தொல்பிறப்பின் அனுமனை வாழ்க என்று கூற்றமன்னா காண ஆடீர் குழமணி தூரமே. மாற்றமாவது இத்தனையே வம்மின் அரக்கர் கூட்டத்திலே பிறந்திருக்கின்றவர்களே, பாக்கி இருக்கக்கூடிய ராட்சசர்கள் பார்த்து சொல்றா, எந்த ராட்சசர்கள் இந்த வானரங்கள் காலிலே விழுந்து மன்றாடுகின்றார்களோ அது தவிர சில வானரங்கள் சில ராட்சசர்கள் சும்மா நின்று இருக்கா. அவளை பார்த்து, அரக்கர் கூட்டத்திலே பிறந்திருக்கிறவர்களே நீங்களும் மங்களோடு சேருங்கள். ஏன்னா பாக்கி ராட்சசாலை பார்த்து, உங்களுக்கு நாங்கள் சொல்லும் வார்த்தை அவ்வளவுதான், உங்கள் மேல் ராமசைனிகளுக்கு உண்டான கோபம் தணிய வேண்டும்னா நீங்கள் இன்னும் இந்த அகங்காரத்தோட பேசுவதை விட்டு அனாதி காலமாக மிக்க வலிமை உடையவரான அந்த ஆஞ்சநேயருக்கு பல்லாடு பாடிக்கொண்டு நமக்கு யமன் போன்ற வானர் வீரர்கள் காணும்படியாக குழமணி தூரத்தை கூத்தாடுங்கள். சீற்றம் நும்மேல் தீர வேண்டியதா, சீற்றம் நும்மேல் தீர வேண்டின் மேல கோபம் போகணும்னா சேவகம் பேசாதே, வீண் பேச்செல்லாம் பேசாதீங்க. ஆற்றல் சான்ற தொல் பிறப்பின் அனுமனை வாழ்கவென்று அனுமாரி மங்களாசாசனம் பண்ணணுங்கிறான். ஏன்னா ஆற்றல் முக்கியமா சொல்றான். ஏன்னா அனுமான் பிறந்த உடனேயே சூரியனை பார்த்து ஏதோ பழம்னு பாய்ந்து ஓடினவர். அவருடைய பாலலீலைகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதான் சொல்றான். அப்படி அப்புறம் அடுத்த பாசுரத்துல கவளையானை பாய் புறவி தேரோடு அரக்கரெல்லாம் துவள வென்ற வென்றியாளன் தன் தமர் கொல்லாமே. கவளையானை பாய் புறவி தேரோடு அரக்கரெல்லாம் துவள வென்ற வென்றியாளன் தன் தமர் கொல்லாமே. தவளமாடம் நீடு அயோத்தி காவலன் தன் சிறுவன் குவளை வண்ணன் காணகாடீர் குழமணி தூரமே. தவளமாடம் நீடு அயோத்தி காவலன் தன் சிறுவன் குவளை வண்ணன் காண ஆடி குழமணி தூரமே. கவளையானை பாய் புறவி தேரோடு அரக்கரெல்லாம். கவளையானை பாய் புறவி பாய் புறவி கவளங்கொள்ளக்கூடிய இயல்புள்ள யானைகளும் அப்புறம் பாய்ந்து வருகின்ற குதிரைகளும் பாய் புறவி தேரோடு அரக்கரெல்லாம் தேர்களும் ஆகியவற்றோடு கூட ராட்சச சாதிக அடங்கலும் துன்பப்படும்படியாக அப்படி துவள வென்ற இத்தனை பேரும் அரக்கரெல்லாம் துவள அது மாதிரி அடங்கலும் துன்பப்படும்படியாக வென்ற வெற்றி கொண்ட அந்த வென்றியாளன் தன் தமறு கொள்ளாமே. அந்த வீரராகவன் விஜயராகவன் இருக்கின்றானே, அவருடையதான அந்த கிங்கர்களான வானர வீரர்கள் தங்களை கொல்லாதபடி மாட மாளிகைகளால் நீண்டிருக்கின்ற அயோத்தி மாநகருக்கு அரசரான தசரத சக்கரவர்த்தியின் திருக்குமாரன்கிறான். தவளமாட நீடு அயோத்தி காவலன் தன் சிறுவன் குவளை மலர் போன்ற நிறத்தை உடையவரான ராமபிரான் குவளை வண்ணன் காண அவன் பார்க்கிற மாதிரி ஆடி குழமணி தூரமே. ஏன்னா அவன் கருணா காகுஸ்தன் தெரியும், அவனுக்கு ஒன்னால போய் ஆடுங்க, உடனே அவன் நம்ம எல்லாம் மன்னிச்சிருவான் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அடுத்த பாசுரத்தில்
இங்க சொல்றார், ஏடு ஒத்து ஏதும் நீள் இலை வேலுங்கள் ராவணனார் ஓடிப்போனார். ஏடு ஒத்த ஏந்தும் நீள் இலை வேல் எங்கள் ராவணனார் ஓடிப்போனார். நாங்கள் எய்த்தோம் உய்வது ஊர் காரணத்தால் சூடிப்போந்தோம் உங்கள் கோமான் ஆணை தொடரேன் மின் கூடி கூடி ஆடுகின்றோம் குழமணி தூரமே. சூடிப்போந்தோம் உங்கள் கோமான் ஆணை தொடரேன் மின் கூடி கூடி ஆடுகின்றோம் குழமணி தூரமே. ஏடு ஒத்து ஏந்தும் நீள் இலை வேல், பனையோலை விரித்தது போல அகன்றதாயும் நீண்டதாயும் இலையுடைய வேற்படையை அதை கையிலே கொண்ட எங்கள் ராவணன் இருக்கானே, எங்கள் ராவணனார் நேவாளுக்கெல்லாம் பெரிய பிரபு கண்ணார் என அங்கு சொல்லிச்சே, கடல் சூழ் இலங்கைக்கு இறைவன்னர் திருவங்காழ்வார அப்படித்தான் இருந்தான். எங்களுடைய பிரபு அவர் ராவணன் முதுகு காட்டி ஓடி போயிட்டார். ஓடிப்போனார் எங்கள் ராவணனார் ஓடிப்போனார். நாங்கள் எய்த்தோம் ஒய்வதோர் காரணத்தால், நாங்களோ இழைச்சி போயிட்டோம். இனி பிழைப்பதன் பொருட்டு உங்களுடைய சுவாமியான அந்த எம்பெருமான் இருக்கானே ராமபிரான், சூடி போந்தோம் உங்கள் கோமான் ஆணை, உங்க சுவாமியான பெருமானுடைய கட்டளையை தலையாலே தாங்கி செய்து முடிக்க தயாரா இருக்கும். தொடரே மீன் எங்களை கொள்வதற்கு தொடர வேண்டாம். கூடி கூடி ஆடுகின்றோம், நாங்கள் அப்படியே கூட்டம் கூட்டமா வந்து ஆடுறோம். குழமணி தூரமே எங்கள் ராவணனார் ஓடிப்போனார் அப்படின்னு ஒரு பதம். ஓடிப்போனார்னா புறமுதுகு காட்டு வீட்டுக்கு ஓடி போயிட்டார்னு அர்த்தம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி போடின மாதிரி இல்லைங்க. என்ன அர்த்தம்னா ஓடி போனாலும் இந்த லோகத்தை விட்டு எவ்வளோகத்துக்கு ஓடி போனான்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவனை விடத்தர் உயிரோடு இருந்தாலும் அவர் இல்லை என்பதற்கு அர்த்தம். அந்த மாதிரி ஏன்னா பிரதம புத்தத்திலே அவனை கொல்லாம விட்டு இன்று போய் நாளை வான்னு சொன்னாரோ ராமபிரான், அதுவே அவனை கொன்றதுக்கு சமம். அதை விட அவனை கொண்டு இருக்கலாம். நீ போயிட்டு நாளைக்கு வான்னு திருப்பி அமைச்சதே முதல்ல அவன் பாதி செத்தாச்சு அவன். அதனால உயிரோடு இருந்தாலும் இல்லை என்று சொல்லும்படியா ஆகிவிட்டான் அப்படிங்கிறதான அந்த அர்த்தத்தில் அங்க சொல்றார். ராவணனார் ஓடிப்போனார். ஓடிப்போனார்னா இந்த லோகத்தை விட்டே போயாச்சுன்னு நினச்சிக்கோங்கன்றார். அப்புறம் கடைசியாக இந்த திருமொழி பாசுரத்தை கடைசி பாசுரத்தில் சொல்றார், வென்ற தொல் சீர் தென்னிலங்கை வெம்சமத்து அன்று அரக்கர் குன்றமன்னாராடி உய்ந்த குழமணி தூரத்தை வென்ற தொல் சீர் தென்னிலங்கை வெஞ்சமத்து அன்று அரக்கர் குன்றமன்னாராடி உயர்ந்த குழமணி தூரத்தை கன்றினை நீர் நின்ற வேல்கை கலியன் ஒலிமாலை ஒன்றும் ஒன்றும் ஐந்தும் மூன்றும் பாடி நின்று ஆடுமினே. கன்றினை நீர் நின்ற வேல்கை கலியன் ஒலிமாலை ஒன்றும் ஒன்றும் ஐந்தும் மூன்றும் பாடி நின்று ஆடுமினே ஆடுமினே என்று சொல்றார். வென்ற தொல் சீர் தென்னிலங்கை, வென்ற தொல் சீர் தென்னிலங்கைனா நெடுநாளாக தோல்வியே காணாமல் வெற்றியே கண்டு வந்த இயல்பாக உடையதான இந்த லங்கை இருக்க தென்னிலங்கையில் கொடிய போர்க்களத்தில் வெண் சமத்து அன்று அரக்கர் குண்டமன்னார் ஆடி உய்ந்த குழமணி தூரத்தை. அப்படி இந்த கொடிய போர்க்களத்திலே அப்போது அந்த காலத்தில் தான் இந்த சண்டை நடந்த காலத்தில் அந்த ராட்சசர்கள் மலை போன்றவர்களாக குழமணி தூர கூத்தாடி உயிர் தப்பியது அதை பற்றி சினக்குறிப்புடன் கூறியதாய் கன்றி நெய் நீர் நின்ற வேர்க்கை கலியன் ஒளிமாறுங்கிறார். அதாவது கையில ஒரு வேற்படையுடையவரான திருமங்காழ்வார் அருளி செய்த சொல்மாலையாகிய இந்த 10 பாசுரங்களையும், இந்த 10 பாசுரத்தை எப்படி சொல்றார், ஒன்றும் ஒன்றும் ஐந்தும் மூன்றும் பாடி, ஒன்றும் ஒன்று 2 2 5 7 3 10 அப்படி பாடிக்கொண்டு மகிழ்ச்சிக்கு போக்கு வீடாக கூத்தாடுங்கள் என்பதாக அப்படி சொல்லி முடிக்கின்றார்.
தொடர்ந்து அறிவிக்கலாம். கவிதார்க்கு சிம்மாய கல்யாண குருச்சாரிணி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நம. மங்களம் கோசலேந்திராய மகனீ குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். யஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரமக்ராஹி நான்யதா தஸ்மை வெங்கடநாதாய மமநாதாய மங்களம். காவேரி வர்த்ததாம் காலே காலே வருஷத்வாசः ஸ்ரீரங்கநாதோ ஸ்ரீரங்கஸ்ரீ ச வர்த்ததாம்.